Hi children, நம்ம இப்போ exercise 1.5 பார்க்கலாம். exercise 1.4ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ 1.5ல வந்து கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கியூபுக்கு என்னென்னா அந்த நம்பரை அதே நம்பரால் 3 தடவை வந்து மல்டிப்ளை பண்ணுறது. அதாவது n இன்ட்டு n இன்ட்டு n இஸ் ஈக்குவல் டு n கியூப். இதுதான் வந்து கியூப் எடுக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? த ஒன்ஸ் டிஜிட் இன் த கியூப் ஆஃப் 73 இயர்ஸ். என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? ஒன்ஸ் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. 73யோட கியூப்ல இருக்க ஒன்ஸ் டிஜிட் என்ன, யூனிட் டிஜிட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 73 கியூப் அப்படின்னு எப்படி எழுதுவோம்? 73 இன்ட்டு 73 இன்ட்டு 73. நம்மளுக்கு தேவை யூனிட் டிஜிட் மட்டும்தான். அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 3 27. ஸோ 27 முடியும் போது யூனிட் டிஜிட் எதில் முடியுது? 7. So the answer is 7. Okay. Second question போலாம். The maximum number of digits in the cube of a 2-digit number is. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 2-digit நம்பரோட கியூபில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகே, ஸோ இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் 2-digit நம்பர் என்ன? 99. ஸோ 99 இன்ட்டு 99 இன்ட்டு 99 அப்படின்னு போடும்போது இதில் 2 டிஜிட், இதில் 2 டிஜிட், இதுலேயும் 2 டிஜிட். அப்போ மொத்தமாக எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 6 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது எத்தனை டிஜிட்ஸில் வரும்னா 6 டிஜிட் நம்பராக தான் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் நம்பர். இப்போ இதில் பாருங்கள், ஸ்மாலஸ்ட் 2-digit நம்பர் என்ன? 10. ஸோ 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இப்படி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 1000. அப்படியா? அப்போ மொத்தம் இதில் எத்தனை டிஜிட் இருக்குது? 4 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 2 டிஜிட்ஸ் வந்து எத்தனை இருக்கும்னா 6 இருக்கும். மினிமம் ஸ்மாலஸ்ட் டிஜிட் வந்து 10 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 4 டிஜிட்ஸ் கிடைக்குது. அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 4. கொஸ்டின் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா 6, மினிமம் கேட்டாங்கன்னா 4 டிஜிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி ஆடட் டு 3333 டு மேக் எ பெர்ஃபெக்ட் கியூப் இஸ். ஓகே, இப்போ இந்த 3333யோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து நம்பர் 15 கியூப்ஸ், அதாவது கியூப் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து தெரியல அப்படின்ற போது நம்ம தான் வந்து ஒன்றா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஈஸியாக என்ன தெரியும்? ஒரு 20 கியூப் அப்படின்றது ஈஸியாக தெரியும். ஏன் அப்படின்னா ஸோ 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20. இப்போ 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8. 3 0 இருக்கா? 3 0 ஆட் பண்ணிட்டோம். அப்போ எவ்வளோ வருது? 20 கியூப்ன்றது 8000 அப்படின்னு வருது. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3333 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து இப்போ என்ன கண்டிப்பாக இது என்ன கீழே இருக்கணும்? ஒரு 20க்கு கீழே தான் வந்து இது 3333ன்றது இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா ஒரு 15 கியூபு போட்டு பார்க்கலாம். ஸோ 15 கியூப் வந்து என்னென்னா 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15. 15 இன்ட்டு 15 எவ்வளோ? 225. 225 இன்ட்டு 15. ஸோ 225 இன்ட்டு 15. 5 5s are 25. 2 5 to 10. 10 plus 2 12. பேலன்ஸ் 1. 10 plus 1 11. இது 1 நாள் ப்ளே பண்ணால் அதே தான். 2 to 5. ஸோ 5 7 3 3. இப்போ ஆன்சர் என்ன வருது? 15 கியூப் இஸ் ஈக்குவல் டு 3375. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் என்ன இருக்குது? நம்மளுக்கு 3333. அப்போ ஸோ கொஸ்டினில் இருக்கிறது 3333. ஸோ இதனே மைனஸ் பண்ண என்ன வரும்? ஸோ 242. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி ஆடட் டு 3333 மேக் எ பர்ஃபெக்ட் கியூப்ன்றது என்ன வரும்? அப்போ 42. அப்போ 3333யோட ஒரு 42 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 3375. அப்போ ஆன்சர் வந்து அப்போ அது இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூப். அதனால நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 42 ஆட் பண்ணணும். கியூப் ரூட் ஆஃப் 540 இன்ட்டு 50 இயர்ஸ். அதாவது 540க்கும் 50க்கும் என்ன இருக்குன்னா கியூப் ரூட் கேட்குறாங்க. இதை வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். நான் 2மே சொல்லி கொடுக்குறேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் என்ன? கியூப் ரூட். இந்த கியூப் ரூட் அப்படின்ற போது என்னென்னா இந்த 3 வந்து இங்கே போட்டுக்கணும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 540 இன்ட்டு 50. இப்போ இதை வந்து 54 இன்ட்டு 5 வந்து எவ்வளோ? 22, 25 plus 2, 27. Okay, so cube root of
இது 270, இங்கே இன்னும் 2 0 இருக்கா, அந்த 2 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 27,000 அப்படின்னு வருதா. இந்த 27,000 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், கியூப் ரூட் ஆஃப் 27 into 1000 அப்படின்னு எழுதலாமா. ஏன் அப்படி பிரித்து எழுதுகிறோன்னா, நம்மளுக்கு 27ன்றது 3 கியூப்னு தெரியும், 10 வந்து 10 கியூப் வந்து 1000 தெரியும், அதனால் அப்படி பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ கியூப் ரூட் ஒரு அடையும் கியூப் ரூட் போடும்போது 3 போட ஞாபகமாக போட்டுருங்க. ஸோ 3 கியூப் இன்ட்டு 10 கியூப். ஓகேவா. இப்போ கியூபை வெளியே எடுத்துடலாம். கியூபை வெளியே எடுக்கணும் என்ன பண்ணோம், ஸ்கொயரை வெளியே எடுக்கும்போது என்ன பண்ணோம், 1/2ஆல் பவரை வந்து டிவைட் பண்ணோம். இது கியூபை வெளியே எடுக்கும்போது 1/3ஆல் பவரை வந்து டிவைட் பண்ணோம். ஸோ 10 into 3 கியூபா into 1/3. ஸோ 3 மல்டி டிவைட் பண்ணிடலாம். ஸோ 3 into 10 30. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். இன்னொன்று வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ 540 உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. 540 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 2 270. இதை மறுபடியும் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 135. இதை நம்ம வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5ல் முடிஞ்சிருக்கனால நம்ம என்ன வரும், 27. 27 வந்து 3ஆல் டிவைட் பண்ணலாமா. ஸோ 9 டைம்ஸ் இந்த 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 டைம்ஸ் இதையும் 3ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம். அடுத்து வந்து இப்போ 50க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டோம் அப்படின்னா, ஸோ 2 வந்து 25, இங்கே வந்து 5, இங்கே வந்து 5, இங்கே 5 ஒன்றுனா 1. ஓகே. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப் 540 into 50 தானே கேட்டிருக்காங்க. இப்போ கியூப் ரூட்டுக்கு வந்து என்னது, மூணு நம்பர் இருக்கணுமா. இப்போ இந்த 3 3க்கு வந்து ஸோ நம்ம என்ன எழுதலாம், கியூப் ரூட் ஆஃப் 3 கியூப் எழுதலாமா, இன்ட்டு அடுத்து வந்து இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ 3 2 இருக்கா, இதுக்கு ஒரு 2 கியூப் இன்ட்டு இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. இது எல்லாத்துக்கும் ஒரு 5 கியூப் போட்டுடலாமா. ஓகே. ஸோ இப்போ இது வந்து கியூப் ரூட் ஆஃப், ஸோ 3 into 2 into 5 த ஹோல் கியூப். வழக்கம் போல் தான் பவரை எடுத்த உடனே என்ன பண்ணோம், 1/3ஆல் டிவைட் பண்ணும் பவரை into 1/3. So 2 into 3 6, 6 into 5 30. So the answer is 30. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம், அப்படியும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், the cube root of 0.00004913 is. அப்போ இந்த நம்பருக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குது, டெசிமல் நம்பரில் இருக்குது, இதை வந்து ஹோல் நம்பரில் மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 10 to the power 9ஆல் நம்ம வந்து மேலேயும் மல்டிப்ளை பண்ணி கீழேயும் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு 4913 ஆகிடும், கீழே வந்து 10 to the power 9 இருக்குமா. ஓகே. இப்போ இந்த 4913 அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப். இப்போ இந்த கியூப் நம்பர் வந்து 3ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதோட நம்பரோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் அப்படின்னா 7ஆக தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, ஸோ 7 into 7 is equal to 49. 49 into 7 பார்த்தீங்கன்னா 63. இப்போ 3 தானே வருது. அப்போ இது வந்து ஒரு 3யோட இதுதான். நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இது வந்து என்ன இருக்கணும், ஒன்று 7 கியூபாக இருக்கணும், இல்லாட்டி 17 கியூபாக இருக்கணும், இல்லாட்டி 27 கியூபாக இருக்கணும். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 7 கியூப் கண்டிப்பாக வராது, 3 டிஜிட்ஸில் தான் வரும். ஏன்னா 7 into 7 into 7 அப்படின்ற போது 3 டிஜிட் தான். அப்போ இங்கே 4 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம 17 எடுத்துக்கலாம். ஸோ 17 into 17 என்ன, 9 4, 7 plus 4 11, 7 1. இது வந்து 9 8 2. ஸோ 289 வருது. இந்த 289 மறுபடியும் 17ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 63 6, 56 plus 6 62, 6 14 plus 6 20. இது வந்து 289 ஒன் டைம் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ 3 1 9 4. ஸோ 4913. ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அப்போ இது வந்து என்னது, 17 கியூப். இது 17 கியூப் டிவைடட் பை 10 to the power 9. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கியூப் ரூட் ஆஃப் 4913 டிவைடட் பை 10 to the power 9. ஸோ கியூப் ரூட்னா என்ன பண்ணணும், வந்து 3ஆல் பவரை வந்து 3ஆல் டிவைட் பண்ணும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 17 to the power 3 divided by
cube root of 10 to the power 9, which is nothing but 17 to the power 3 into 1 by 3 divided by 10 to the power 9 into 1 by 3. இப்போ 3 divide பண்ணிட்டோம்னா இது 17, இது 3 ஆல் divide பண்ணா இது 3. So 10 to the power 3. So 10 to the power 3 னா என்னது 1000. ஓகே, அப்போ மேலே இருக்க நம்பரை வந்து எத்தனை டிஜிட் தள்ளி பண்ணி வைக்கணும்? 1 2 3 3 டிஜிட்ஸ் தள்ளி பண்ணி வைக்கணும். அப்போ 0.017. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இதை இன்னொரு மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ 4913 வந்து 17 கியூப் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இது 17 போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து 3 நம்பருக்கு ஒரு நம்பர், இப்போ பாயிண்ட் இப்போ டிஜிட் வைக்கணும்ல, இப்போ 3 நம்பருக்கு ஒரு நம்பர் போடணுமா? அதே மாதிரி இப்போ இந்த 3க்கு 1, இந்த 3க்கு 1 அப்படின்ற போது இங்கே ஆல்ரெடி வந்து 2 டிஜிட் சேர்த்துட்டோம். அப்போ முன்னாடி ஒரு டிஜிட், அப்போ 0.017. அதாவது இந்த 3 0க்கு ஒரு 0, இந்த 3 நம்பருக்கு 1, இந்த 3 நம்பருக்கு 7. ஸோ இப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் ஒன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The cube of 24 ends with the digit 4. என்ன கேட்டிருக்காங்க? 24ஓட கியூப் வந்து 4ல் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? ஸோ 24 into 24 into 24. ஸோ இதுவும் என்னன்னா யூனிட் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4 into 4 வந்து 16, 16 into இப்போ 4 வந்து 16 into 4 வந்து 64. அப்போ எதில் முடிஞ்சிருக்கு? 4ல் தான் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஆன்சர் இஸ் ட்ரூ. Next question, subtracting 10 to the power 3 from 1729 gives 9 cube. இது true or false ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ subtracting 10 to the power 3 அப்படின்றது என்னது? 1000. from எதுலேருந்து? 1729லேருந்து. ஸோ 1729லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணுறோன்னா 1000 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 729. ஸோ 729 இஸ் நத்திங் பட் 9 to the power 3. இப்போ 729 இப்போ தெரியலன்னா நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஸோ 9ஆல் டிவைட் பண்ணனா 8 times 1, அதே 9ஆல் டிவைட் பண்ணால் 9 times. ஸோ 9ஆல் டிவைட் பண்ணால் 1 time. ஸோ வந்துட்டு தான் 9 to the power 3. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், த கியூப் ஆஃப் 0.0012 இஸ் இது கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா? இப்போ எப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.0012 த ஹோல் கியூப் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 0.0012 into 0.0012 into 0.0012 இப்படி தான் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பார்த்தா இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 2 3 4. இது 1 2 3 4, இது 1 2 3 4. அப்போ இங்கே வந்து 4 டிஜிட், இங்கே ஒரு 4 டிஜிட், இங்கே ஒரு 4 டிஜிட். அப்போ வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எத்தனை டிஜிட் வரணும்? 12 டிஜிட் வரணும். இதில் எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபால்ஸ். கண்டிப்பாக எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும்னா 12 டிஜிட்ஸ் இருக்கணும். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மல்டிப்ளை பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. 79570 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப். இது ஒரு பர்ஃபெக்ட் கியூப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸ்கொயர் நம்பருக்கு என்ன பார்த்துருக்கோம்? ஒரு நம்பர் வந்து 0ல் முடியுதுன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கணும் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு. அதே மாதிரி பர்ஃபெக்ட் கியூபுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இப்போ குறைஞ்சது 3 ஜீரோஸ் வந்தாது இருக்கணும். இப்போ ஏன்னா இப்போ 10 கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 10 into 10 into 10 அப்படின்றதுல வந்து எத்தனை ஜீரோஸ் வரும்? 1க்கு அப்புறம் 3 ஜீரோஸ் வரணும். ஸோ குறைஞ்சது வந்து 3 ஜீரோஸாக அது இருக்கணும். இங்கே ஒரு ஜீரோ தான் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக இது பர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. ஸோ இது ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ ஃபார் பர்ஃபெக்ட் கியூப் வந்து 0ல் முடியுது அப்படின்னா குறைஞ்சது 3 ஜீரோஸாக அது இருக்கணும். The cube root of 250047 is 63. அப்போ 63ஓட இதோட கியூப் ரூட் வந்து 63 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். அப்போ 63 into 63 into 63 இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். இதை வந்து ப்ரைம் ஃபேக்டர் எடுக்கிறது பொதுவாக இது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? 3 3s are 9. ஸோ இது வந்து 18. ஸோ 18க்கு 8 பேலன்ஸ் 1 36 1 37. ஸோ 9 6 9 3. அடுத்து வந்து என்னென்னா அகெயின் 63ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ 27 2
18, 18 plus 2, 20, balance 2, 27, 29, balance 2, 9, 11, 54, balance 5, 36, 36 plus 5 வந்து 41, balance 4, 54, 54 plus 1, 58, balance 5, 18, 18 plus 5 வந்து 23, 7, 4, 0, 0, balance 1, 4, 5, 2 கரெக்டாக வருது. ஸோ இது வந்து என்னென்னா 250047. ஸோ the answer is true. So that 1944 is not a perfect cube. இப்போ 1944 வந்து perfect cube இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எடுத்துக்கலாம். ஸோ 1944. ஸோ இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 9 times 7 times 2 times. அகெயின் இதை 2ஆல் டிவைட் பண்ணுன்னா இது 4 times 8 6. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னா ஸோ 2 4 3. ஸோ இது வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 8 இது 1. அகெயின் 3னா 27. ஸோ அகெயின் 3 9. அகெயின் 3 3 times அகெயின் 3 இது 1 ஆகிடும். இப்போ இந்த 3 2 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 3 2 வந்து 2 க்யூப் ஆகிடுச்சா? ஸோ 1944ஓட ஃபேக்டர்ஸ் எழுதணுன்னா ஸோ 2 க்யூப் இன்ட்டு இந்த 3 3 வந்து 3 க்யூப் எழுதிடலாமா? ஸோ 3 க்யூப் இன்ட்டு இந்த 2 இதுக்கு வந்து 2 3 தான் இருக்குது. அப்போ இது வந்து 3 ஸ்கொயர்டு. நம்மளுக்கு ஒரு க்யூப் நம்பர்னால் எப்படி இருக்கணும்? 3 க்யூபாக இருக்கணும். அப்போ ஒரு 3 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது? இது வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது ஒரு க்யூப். இது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் கிடையாது. இஃப் 3 இஸ் மல்டிப்ளைடு வித் with 1144, then it will become perfect cube. but 3 வந்து 1944 மல்டிப்ளை பண்ணோன்னா இது வந்து perfect cube ஆகிடும். next fourth question, find the smallest number by which 10,985 should be divided so that the quotient is a perfect cube. இப்போ இந்த 10,985லேருந்து எந்த நம்பரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த கோஷன்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே ப்ரைம் ஃபேக்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ 10,985. ஸோ நம்பர் 5ல் முடிஞ்சிருக்காங்க, நம்ம 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 5னா 2 times, இது 1 times, 48னா 9 times, 35னா 7 times. ஓகே, இப்போ இது வந்து டிவைட் பண்ணிட்டா ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து 5 7 7ஆல் 3 2 7ஆலையும் டிவைட் ஆகாது. 11லேயும் டிவைட் ஆகாதா? இல்லை, இது வந்து 11, இது 11ல் டிவைட் ஆகாது. அடுத்து 13. இப்போ இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். அந்த நம்பர் எதில் முடிஞ்சிருக்கு? 7ல் முடிஞ்சிருக்கு. 7ல் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது எதோட க்யூபாக இருக்கும்? ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக 3ஓட முடிஞ்சிருக்கோட க்யூபாக தான் இருக்கும். ஸோ 3 × 3 × 3 தான் என்னது? 9. 9 × 3 27. அப்போ இது வந்து 3ல் முடிய நம்பராக தான் இருக்கணும். ஒன்று 3 13 23. ஸோ 3 வந்து கிடையாது. அப்போ ஆக்சுவலி 13 அதில் போட்டு பார்க்கலாம். ஸோ 13 113 13. ஸோ 21 13 பொசிஷன் விச் 8. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 9. ஸோ 89. 6 டைம்ஸ் வந்து 78. பேலன்ஸ் வந்து 1 1. அடுத்து வந்து 7 117 வந்து 13 × 9 வந்து எவ்வளோ? 7 to 11. ஓகே, அப்போ இது கரெக்டாக வருது 9. ஓகே, ஸோ அகெயின் இதை வந்து 13ஆல் டிவைட் பண்ணோன்னா 13 13 169. நம்மளுக்கு தெரியுமா அது? 13. ஸோ 1. ஓகேவா? அப்போ 10985ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? 5 × ஸோ 3 13 இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? 13 க்யூப். ஸோ 5 × 13 க்யூப். அப்போ 13 க்யூபுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்குது. பட் இந்த இடத்துல 5 இருக்குது. இப்போ இந்த 5 இந்த நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்ட் க்யூப் ஆகிடுமா? ஓகே, ஸோ த நம்பர் ஷுட் பி டிவைடட் என்னதுன்னா ஸோ 10985 டிவைட் பை 5. அப்போ இது என்ன ஆகிடும்? 5 ×
13 to the power divided by 5. ஸோ அப்போ ஆயிடுச்சுன்னா ஸோ 13 கியூப் மட்டும்தான் இருக்கும். 13 கியூப்ன்றது என்னது 2197. அங்கே தான் இருக்கிற டிவைட் பண்ணிட்டோமே அப்போ 2197 ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் 5. ஸோ எதால் டிவைட் பண்ணணும் 5ஆல் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா find the smallest number by which 200 should be multiplied to make it a perfect cube. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணோம், எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணோன்னா பர்ஃபெக்ட் கியூப் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் வந்து இது வந்து 200 வந்து பர்ஃபெக்ட் கியூப் ஆகும்னு கேட்டிருக்காங்களா. இப்போ மறுபடியும் அதே மெத்தட் தான். ஸோ 200 வந்து ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 100 அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 50 அகெயின் 2 ஸோ 25 அகெயின் இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் 5 ஸோ 5 வந்து 1. ஸோ 200ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ இந்த 3 2க்கு வந்து 2 கியூப் இன்ட்டு 5 ஸ்கொயர்டு. நம்மளுக்கு இப்போ இங்கே என்ன வேணும், இந்த 5ம் வந்து ஒரு கியூபாக இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்ட் கியூப் ஆகிடுமா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 200 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 கியூப் இன்ட்டு 5 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 இதோட ஃபேக்டர் சொல்லிட்டோமா. இதோட இங்கே 5 மல்டிப்ளை பண்ணாலும் இங்கேயும் 5 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 200 இன்ட்டு 5 1000. ஸோ 1000 இஸ் ஈக்குவல் டு 2 கியூப் இன்ட்டு 5 கியூப். ஆன்சர் வந்துருச்சா. ஸோ 2 இன்ட்டு 5 த ஹோல் கியூப் which is nothing but 10 cube is equal to 1000. ஓகே, அப்போ நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், ஸோ 5ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் 5. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 24 இன்ட்டு 36 இன்ட்டு 80 இன்ட்டு 25. இப்போ இந்த நம்பருக்கெல்லாம் கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ 24 இதுக்கு ஃபேக்டர்ஸ் எடுத்திங்கன்னா ஸோ 2 12 அகெயின் இதுக்கு 2னா 6 2 3 ஸோ 3 இது 1 டைம் இது 24க்கு. நெக்ஸ்ட்டு 36க்கு 2னா 18 அகெயின் 2 9 அகெயின் 3 ஸோ 3 இது 1. நெக்ஸ்ட்டு 80 ஸோ 80க்கு 2னா 40 அகெயின் 2 20 அகெயின் 2 10 அகெயின் 2 5 ஸோ 5னா இது 1 டைம். நெக்ஸ்ட்டு 25 ஸோ இது 5 டைம்ஸ் 5 அகெயின் இது 5 டைம்ஸ் 1. ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப், ஸோ கியூப் ரூட் ஆஃப் 24 into 36 into 80 into 25 இதுக்கு கியூப் ரூட் கேட்டிருக்காங்களா. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதலாம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன, இந்த 3 3க்கு இந்த 3 2க்கு ஒரு 2 கியூப் இன்ட்டு இந்த ஒரு 3 இந்த ஒரு 3 இந்த ஒரு 3 ஸோ இதுக்கு ஒரு 3 கியூப் இன்ட்டு இந்த 2 இந்த 2 இந்த 2 இதுக்கு ஒரு 2 கியூப் இன்ட்டு இந்த 3 2க்கு ஒரு 2 கியூப் இன்ட்டு இங்கே 1 2 3 இதுக்கு ஒரு 5 கியூப். ஓகேவா, இப்படி இருக்கா. இப்போ கியூப் ரூட் ஆஃப் இது என்ன ஃபார்மில் இருக்குது, ஸோ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 டு த பவர் 3 இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கியூப் ரூட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், இந்த பவரை 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 டு த ஹோல் டு த பவர் 3 இன்ட்டு 1/3. ஸோ 3 3 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ 2 இன்ட்டு 3 6 6 இன்ட்டு 2 12 12 இன்ட்டு 2 24 24 இன்ட்டு 5 120. ஸோ த ஆன்சர் இஸ் 120. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். 7th கொஸ்டின், ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 729 and 6859 by prime factorization method. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை வச்சு 729க்கும் 6859க்கும் கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 729க்கு இது வந்து ஸோ 3ஆல் டிவைட் பண்ணலாமா. ஸோ இது வந்து 2 டைம்ஸ் 16 4 இது 3 அகெயின் இதை 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா
8 times, இது 1 times, again 3, so 27, again 3 வந்து 9 times, again 3 times, again 3, இது 1 time. So 729 ஓட factors எல்லாம் என்னன்னா, so 3 into 3 into 3 into 3 into 3 into 3, which is nothing but 3 cube into 3 cube. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. சாரி, கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 729 is equal to 3 cube into 3 cube. இது வந்து கியூப் ரூட் ஆஃப் 3 cube into 3 cube, which is nothing but 3 into 3 to the power 3. ஸோ கியூப் எடுக்கிற என்ன பண்ணணும்? நம்ம 1/3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 3 டிவைட் பண்ணிடலாமா? ஸோ 3 into 3 வந்து 9. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 729 is equal to 9. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் இந்த இது கண்டுபிடிச்சிடலாம். 6859க்கு. ஓகே, ஸோ 6859 இது வந்து எந்த ப்ரைம் நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 3ஆல் டிவைட் ஆகாது, 7ஆல் டிவைட் ஆகாது, 11ஆல் டிவைட் ஆகாது, 13ஆல் டிவைட் ஆகாது. இப்போ இதை வந்து ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த நம்பர் எதில் முடிஞ்சிருக்கு? 9ல் முடிஞ்சிருக்கு. இப்போ 9ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த யூனிட் பிளேஸ் 9ல் முடிக்குதுன்னா, அந்த நம்பரோட யூனிட் பிளேஸும் எதில் முடியும்னா 9ல் தான் முடியும். ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 9 into 9 81. இந்த 81 மறுபடியும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 1 9s are 9. ஸோ 9ல் தானே முடியுது. அப்போ இந்த நம்பர் வந்து எதாக இருக்கணும்? ஒன்று 9ஆக இருக்கணும், இல்லாட்டி 19ஆக இருக்கணும், ஸோ 29ஆக இருக்கணும். அப்போ இதை வந்து நம்ம 19ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 19 அப்போ 3 times வருமா? ஸோ 19 into 3 757. ஸோ 68ல் வந்து 57 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ 11. அப்போ இது வந்து 3 times. நெக்ஸ்ட் நம்பர் 5 15 இருக்கலாம். இப்போ 19 வந்து 6ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோன்னா 54 5 114. ஸோ 115 இருக்குது. அப்போ 6 times போகுமா? இப்போ பேலன்ஸ் 1 வந்துச்சுன்னா 19 வந்து 1 time. அடுத்து 19. ஸோ 19 into 19 361. ஸோ இதை 19 டிவைட் பண்ணால் 1. ஓகே, அப்போ 6859ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் 19 into 19 into 19 தான். தட் இஸ் நத்திங் பட் 19 cube. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? cube root of 6859 கேட்டிருக்காங்க. that is nothing but cube root of 19 cube. so cube root வெளியே எடுக்கிற என்ன பண்ணோம்? 19 cube 1/3 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இது பண்ணிட்டோன்னா ஸோ 19. ஸோ cube root of 6859 is equal to 19. இது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் என்னன்னா, what is the square root of cube root of 46656? அதாவது இந்த நம்பரோட கியூப் ரூட் என்ன, அதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. தான் கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் இது? இப்போ இதோட கியூப் ரூட் கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வழக்கம் போல் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். 46656. ஸோ இது எதால் டிவைட் பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ 2 3 3 2 8. ஸோ அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 1 6 6 4. ஸோ அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 5 times 8 times 3 times 2 times. ஓகே, அகெயின் 2 times 9 1 6 2 1 4 5 8 2 7 2 9. ஓகே, இப்போ இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3 2 4 3. ஸோ அகெயின் 3 8 1. ஸோ அகெயின் 3 என்ன வருது? 27. ஸோ அகெயின் 3 9 times. ஸோ அகெயின் 3 times. அகெயின் 3 1. இப்போ ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இப்போ கியூப் இதோட ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 46656ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3க்கு ஒரு 2 கியூப் எழுதிக்கலாம். இன்ட்டு இந்த 3க்கும் ஒரு 2 கியூப். இன்ட்டு இந்த 3 3க்கும் ஒரு 3 கியூப்.
இன்ட்டு இந்த 3 3க்கும் 3 க்யூப். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? க்யூப் ரூட் ஆஃப் 46656 கண்டுபிடிக்கணும். ஸோ என்னது 2 × 2 × 3 × 3 த ஹோல் க்யூப். இது வந்து க்யூப் ரூட் ஆஃப் இது. அப்போ இந்த பவரும் அடிச்சிடலாமா? அதாவது 2 × 2 × 3 × 3 இந்த க்யூப் ரூட்டை வெளியே எடுக்கணும்னா அந்த பவரை 1/3ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்போ 2 × 2 4, 4 × 3 வந்து 12, 12 × 3 வந்து 36. அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 46656 வந்து 36. நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கொஸ்டினில் செகண்ட் பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கேட்டிருக்காங்க? க்யூப் ரூட் ஆஃப் 46656 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது? இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூப் ரூட் ஆஃப் இது. அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 46656ன்றது 36. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியுமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 என்ன? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 is equal to, so 6 squared, square root of 6 squared is equal to 6 power 2 வந்து 1/2, which is nothing but 6. 2 divide பண்ணணும். So square root of 36 is equal to 6. So இதான் answer. Next 9th question. If the cube of a squared number is 729, find the square root of that number. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயர் நம்பரோட கியூபு வந்து 729 அப்படின்னா அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? இப்போ எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ கொஸ்டின் வந்து என்னென்னா, நம்பர் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். தி கியூப் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் இஸ் 729. ஓகேவா? இப்போ இந்த நம்பரோட ஸ்கொயர், அப்போ ஸ்கொயர் ஆஃப் நம்பர் என்ன? ஸோ ஸ்கொயர் ஆஃப் எக்ஸு வந்து எக்ஸு ஸ்கொயர்டா என்ன கொடுத்துருக்காங்க? க்யூப் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் இஸ். அப்போ இந்த ஸ்கொயர் நம்பரோட க்யூப் சொல்கிறாங்க. இப்போ க்யூப் ஆஃப் ஸ்கொயர், க்யூப் ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து என்னென்னா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் டு த பவர் 3. ஓகேவா? இப்போ நம்மளை பார்த்து நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த க்யூப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் தான் வந்து 729 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் 3 தான் வந்து என்னென்னா 729. ஸோ 729ன்றது நம்மளுக்கு எதோட க்யூப்? ஸோ 9 க்யூப். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து 9 க்யூப். இப்போ நம்ம வந்து நம்பரை கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து க்யூப் ரூட் எடுத்துடலாமா? ஸோ க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் 3 வந்து க்யூப் ரூட் ஆஃப் 9 டு த பவர் 3. ஓகே, அப்போ க்யூப் ரூட்னா என்ன ஆகும்? இந்த பவரை வந்து 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோமா? அப்போ 9 டு த பவர் 3 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த 3 3 அடியாயிரும், 3 3 அடியாயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கிடச்சிருமா? எக்ஸ் ஸ்கொயர்டு 9னா எக்ஸ் வந்து என்னது? ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர். இந்த நம்பரோட இப்போ நம்பர் எக்ஸை வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர். இந்த 3க்கு வந்து ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு, சாரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இந்த 3 கண்டுபிடிக்கணும்னா என்னது? ஸோ 3. ஸோ 1 டைம் 1. ஸோ 1 பேலன்ஸ் வந்து 2. லாங் டிவிஷன் மெத்தட் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து அடுத்து டிவைட் பண்ணுறதுக்கு நம்பர் இல்லை, அதனால பாயிண்ட் வச்சு 0 0 ஆட் பண்ணுறோம். இங்கே பாயிண்ட் வச்சிட்டோம்னால இப்போ இங்கே பாயிண்ட், அப்போ 0 0 அப்படியே இறக்கிடலாம். ஸோ 1 × 2 வந்து 2 தான். இங்கே 200 இருக்குது. ஸோ 2 வந்து ஒரு 7ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 14 வந்துடும். ஓகே, 4 4 9 49, 14 + 4 18. ஸோ ஓகே, இப்போ 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 189. ஸோ பேலன்ஸ் வந்து இது 1. இது 9ல் 9 - 8 வந்து 1. அடுத்து வந்து 0, 2 0 ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் 2 0 அப்படியே இறக்கிடுமா? 17 வந்து 34. ஸோ 34 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்க. 3 3 9. அடுத்து 12, பேலன்ஸ் 1 10. ஓகே, அப்போ 3 டைம்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ 3 1 0 2 9. ஓகே, ஸோ பேலன்ஸ் இது 1. இது வந்து 8ல் இருந்துச்சுன்னா
2 8ல் 9ல் 2 போச்சுன்னா 7 ஓகே 71 அகெயின் 2 0 ஆட் பண்ணுறோம் 6 4 3 4 6 ஸோ 3 4 6 1னா 3000 2 டைம்ஸ் தான் கரெக்டாக வரும் ஸோ 4 12 8 9 9 சாரி 6 6 அப்போ இது 2 டைம்ஸ்னால் 6 9 2 4 ஓகே இது வந்து அகெயின் வந்து என்ன வரும் 6 7 1 ஓகே ஸோ இப்படி டிவைட் ஆகிட்டே போகும் நம்ம ஆன்சர் வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 1.732 ஸோ இதுதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் 10th question find the two smallest perfect square numbers which when multiplied together gives a perfect cube number. So question புரியுதா உங்களுக்கு find the two smallest perfect square number ரெண்டு smallest perfect square number வந்து மல்டிப்ளை பண்ணும்போது which when multiply together ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அது ஒரு பர்ஃபெக்ட் கியூபை கொடுக்கும் அப்படின்றாங்க அப்போனா அந்த ரெண்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு சொன்னாங்க அப்போ வர்ற அந்த கியூபும் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பராக தான் வரணும் ஓகே ஸோ ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிடலாமா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன 1 4 9 16 25 36 49 அடுத்து 64 81 இதுதான் இருக்கிறதுலே 2 டிஜிட்டில் இருக்க ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அடுத்து பர்ஃபெக்ட் கியூப் நம்பர்ஸ் பார்த்துடலாமா ஸோ 1 கியூப் 1 2 கியூப் 8 3 கியூப் 27 4 கியூப் 64 5 கியூப் 125 ஓகே நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட் சொல்லினாலும் நம்ம ஸ்மாலஸ்ட்டோட நிப்பாட்டிக்கலாம் இப்போ இதில் எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் எந்த ரெண்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ 1 × 4 இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இது வந்து 4 இப்போ இங்கே வராது ஸோ 1 × 9 9 வந்து இங்கே இல்லை 4 × 9 36 36 இங்கே இல்லை ஸோ 1 × 16 16 வந்து கிடையாது அடுத்து 4 × 16 64 ஓகேவா ஓகே இப்போ நம்மள இங்களுக்கு 4ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 64 வருது அதே மாதிரி இந்த 1ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் 64ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 64 வருது ஓகேவா இந்த 64ன்றது எதோட பர்ஃபெக்ட் கியூபு இங்கே 4 கூட பர்ஃபெக்ட் கியூப் இங்கே வந்து 64 1 × 64 64 இது 4க்குரிய பர்ஃபெக்ட் கியூப் அப்போ 4ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ட் கியூப் வருது 1ஐயும் 64ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போதும் ஒரு பர்ஃபெக்ட் கியூப் வருது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க 2 ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் 1 வந்து ஸ்மாலஸ்ட்டு ஆனால் 64 ஸ்மாலஸ்ட் கிடையாது இங்கே 4 ஸ்மாலஸ்ட் 16 ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்போ ஆன்சர் இஸ் 4 and 16 4 and 16 தான் இதுக்குரிய ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ நம்ம இப்போ 1.5ல் இருக்க எல்லா சம்ஸையுமே வந்து போட்டுட்டோம் ஸோ நீங்கள் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா சம்ஸும் ஈஸியாக வரும் ஸோ கீப் ப்ராக்டிஸ்